நியூஸ் சேனல். புதுசாக ஒரு அஃபீஷியலாக நியூஸ் வந்திருக்கு. என்ன அஃபீஷியலாக நியூஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழகம் முழுவதும் பள்ளிகள் திறப்பு 8ஆம் தேதி அதிரடி தமிழக அரசு வந்து நேற்று போட்டாங்க. அதை டேப்டியே போட்டிருக்காங்க. எப்படி போயிருங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, தமிழகத்தில் வந்து பள்ளிகள் திறப்பது குறித்து வந்து பெற்றோர்கள் வரும் 8ஆம் தேதி வரை தப்பாக போட்டிருக்காங்க. 8ஆம் தேதி வரையினா இருந்தால் தப்பது கருத்து கேட்பதும் நடைபெறுகிறது. 8ஆம் தேதிக்குள்ளே 8ஆம் தேதி வரைன்னு போட்டிருக்காங்க. 8ஆம் தேதிக்குள்ளே வந்து இன்னைக்கு வந்து ஜனவரி 5 இன்னும் 6, 7, 8 3 நாள் இருக்குது. அந்த 3 நாளுக்குள்ளே வந்து நம்ம வந்து கருத்து கேட்பு கூட்டம் வந்து நடத்த போகிறோம் அப்படின்னு வந்து என்ன தமிழக அரசு வந்து சொல்லியிருக்காங்க. எந்த வகையில் அது வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன பற்றி சொல்லியிருக்காங்கன்னா, 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் நலன் கருதி பொதுத் தேர்வு எதிர்கொள்ள ஏதுவாக மாணவர்கள் தயார் செய்ய வேண்டும் என்பதால் பள்ளிகள் திறப்பது குறித்து வரும் 8ஆம் தேதி வரை கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்படும். அப்படின்னு 8ஆம் தேதிக்குள்ளே வந்து 10th 12th தாங்க சொல்லியிருக்காங்க, தவிர 11th அவங்க குறிப்பிட்டு சொல்லவே இல்லை. நீங்கள் பாருங்கள் 10 மற்றும் 12 தான் சொல்லியிருக்காங்க, தவிர 11th வந்து சொல்லவே இல்லை. இது வந்து என்ன தெரியுதுன்னா, 11th வந்து மேக்ஸிமமாக வந்து இருக்க சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்லியிருந்தால் 11th தான் வந்து பப்ளிக் உண்டு. ஆனால் 11th அவங்க வந்து குறிப்பிட்டு சொல்லலை. தெரியுது அவங்களுக்கு 11th வந்து அவங்க குறிப்பிட்டு சொல்லவே இல்லை. 12th 10th மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அவங்க முன்னாடி என்ன சொன்னால் 9th to 12th ஸ்கூல் ஓப்பன் பண்ணாமன்னு கேட்டாங்க. இப்போ 9th அவங்க எடுத்துக்கல, 11th எடுத்துக்கல, 10th 12th இப்போ வந்து எல்லாருக்கும் என்ன குழப்பமாக இருக்குன்னா, இப்போ 10th 12th மட்டும்தான் ஸ்கூல் நடத்தணுமா, ஜனவரிக்கு அப்புறமா, இது பொங்கலுக்கு அப்புறமா அப்படின்னு நிறையா கேள்விகள் இருந்திருக்கு. பார்ப்போம் நம்ம அரசு என்ன செய்ய போகுது பார்ப்போம். இந்த இது வேணும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கீழே கொடுக்குறேன். இதை நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ஃபுல்லாக அதே தான். இது எதில் போட்டிருக்காங்கன்னா வந்து செய்தி சோலை நக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க டைலிகானில். உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கிறேன். நீங்கள் முழுசாக வந்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே இது மாதிரி உடனுக்குடன் செய்தி வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் நான் டெய்லி ஸ்கூல் நியூஸ் வந்து டெய்லியாக உங்களுக்கு வரும். ஓகேவா பாய்ஸ்? ஓகே பாய்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.